ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். செரி டொமேட்டோ பழுத்துருச்சுங்க, அதுதான் பறிச்சிட்டு இருக்கேன். இதுக்கிடையிலே நான் தேவைப்படக்கூடிய டைம் சில டைம் வீட்டில் ஒரு தக்காளி கூட இருக்காது. அர்ஜென்ட்டுக்கு ஓடி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுட்டு போயிடுவேன். ஒரு தக்காளிக்கு அளவுக்கு வந்துடும். நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்தா ஒரு தக்காளிக்கு அளவுக்கு, ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு வந்துடும். அதையும் எடுத்து நான் குழம்புக்கு போட்டிருக்கேன். அர்ஜென்ட்டுக்கு நமக்கு கை கொடுக்குறது இந்த செரி டொமேட்டோங்க. அப்படி இன்றைக்கி எனக்கு கிடச்சது 2 கைப்பிடி அளவுக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி பாவக்காய், ஒரே ஒரு பாவக்காய் நின்றுச்சு, பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பாவக்காய் ஒரு கிரில் மேலே மேலே போய் காய்ச்சி நிற்கிது. என்னால் பறிக்க முடியாது, விட்டுட்டேன். அங்கேயே நின்று பழுத்துக்கோ அப்படின்னு விட்டுட்டேன். அதே மாதிரி கத்திரிக்காங்க, இது விதையே நான் போடல, அவங்க பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அது சின்னதிலே சின்ன சின்னதாக காய்ச்சிட்டு இருக்கு. இதே இது நம்ம விதை போட்டு கண் எடுத்து தனியாக நட்டு பெருசாக வளர்ந்துருந்தா நல்ல பெரிய காயாக கொடுத்துருக்கும். எல்லாம் சின்ன சின்ன காயாக இருந்துச்சு. இடையில 1 2 பழுத்தும் போயிடுச்சு. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் விதைக்கு வேண்டி. அப்படி தான் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு அறுவடை பண்ணிட்டேன். இந்த சின்ன அறுவடை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.